Welcome back to fishing blog. Today fishing spot at Asia side. இன்னைக்கு வந்து நம்ம ஆஃப் ஷோர் ஃபிஷிங் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பாட் எங்கே ஏசியா சைடில் தான் இருக்குது. இயர்லி மார்னிங் நாங்கள் 6 o'clockலாம் ஃபிஷிங் ஸ்பாட் போயிட்டோம். இயர்லி மார்னிங் சன்ரைஸ் அப்போது ஃபிஷிங் ஆக்டிவிட்டி நல்லாயிருக்கும். அதனால் இயர்லி மார்னிங்கே நாங்கள் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் ஷோர் ஃபிஷிங் தான் பண்ண போகிறோம். ராட் அண்ட் ரீல் வச்சு தான் நம்ம இன்றைக்கி லூர் ஃபிஷிங் பண்ண போகிறோம். லூர் ஃபிஷிங்னு ஒன்றும் இல்லை, மீன் போல் இருக்கும் பொம்மையாக தான் லூருன்னும். பேசிக்காக ஒரு மீன் பிடிக்கணும்னா நம்ம பைட் போட்டு தான் பிடிப்போம். பைட் எறா, மீன், மண்புழு இந்த மாதிரி ஐட்டம் தான் நம்ம போட்டு மீன் பிடிச்சி பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து லூர் ஃபிஷிங்னா இது வந்து மீன் போல் இருக்கும் பொம்மையை போட்டு அதை மீனை வந்து ஏமாற்றி பிடிக்கிறது, அதான் லூர் ஃபிஷிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ராட் அண்ட் ரீல் வாங்கி வச்சு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் அதை எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல், எங்கே யூஸ் பண்ணுறது தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். 3 to 4 hours ட்ரை பண்ணி பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரைக்குமே இல்லை. அதனால் லன்ச் முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே திருப்பி ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ தான் எங்களுக்கு 2 அலாத்தி மீன் மாட்டிச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வைக்கும் பாருங்கள். நல்ல நேரம் ஆனால் ஆனால் எவ்வளோதான் இழுக்க முள்ளு வளர்ந்துருமேன்னு பார்த்தேன். இந்த சைடு தான் வந்து ஃப்ளாஷ் இருக்காது இல்லையா? ஏதாவது ஒரு சைடு வந்தாலும் அதான் பயங்கர மாட்டீங்களா? ஸ்ட்ரெயிட்ல எப்படி எடுக்கிறோம்? இல்லை மாமா, கரையில் வந்து வெளில வந்து கடவுள எகிரி அது தலைவலி மாமா. அது தண்ணி எதுக்கு அடிக்குது? பேக் டு பேக் 2 அலாத்தி மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு. இது வந்து உள்ளே வர லூரில் தான் எங்களுக்கு பிடிச்சிது. அது எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள். பேக்கில் வந்து அப்படியே ஃபுல்லாக முழுங்கிட்டுருக்கு முள்ளை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு என் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மீன் பார்த்தீங்க ரெண்டுமே சேர்த்து ஒரு 10 kg அபோவ் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.